வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் வெல்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதுக்கு முன்னே 3 வீடியோ பார்த்தாச்சு. இப்போ இது 4வது வீடியோ பார்க்க போகிறோம். 2 எழுத்து போட்டு முடிச்சிருக்கோம். நம்ம போன வீடியோவில் இந்த எழுத்துக்கு அடுத்தால ஒவ்வொரு பாசி தான் அந்த ரோஸ் கலர் பாசி இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு லைன் போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நானும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இனி இது இப்படி தான் வரும். WEL போடணும். நமக்கு இப்போ இந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்க போகிறோம். எல் போட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இதில் 2 ரோஸும் ஒரு எழுத்துக்கான வயலட் கலரும் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பாசியை இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்துருங்க. எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்க, 3 பாசி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பாசியில் இந்த சைடில் இருக்கக்கூடிய டொயினை நம்ம இதில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். இதில் நம்ம எல் ஆரம்பிக்க போகிறோம். பாருங்க, இப்படி வரும். இப்போ இந்த டொயினை இந்த பக்கத்து பாசியில் கொறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பக்கத்து பாசியில் கொறுத்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நமக்கு இது எல் ஆரம்பிக்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு 3 பாசி வரும். அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு பாசி போட்டிருக்கோம். இனி போடக்கூடியது எல்லாமே எழுத்துக்கான ஒரு பாசி வயலட்டும் ஒரு பாசி ரோஸும். இதே மாதிரி ஒரு 9 பூ போட்டு எடுத்துக்கிடுங்க. முதல்ல வயலட் கலர் போடணும், அதுக்கு பிறகு ரோஸ் கலர் போடணும். பாருங்கள், வயலட்டு தலை ரோஸு. இந்த ரோஸ் கலர் பாசிக்களோடு இந்த டொயினை குறுக்க விட்டு எடுக்கணும். குறுக்க விட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி போட்டு எடுத்துருங்க. இனி இந்த டொயினை இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுக்கணும். இதே மாதிரி 9 பாசி வரும், 9 பூ வரும். நம்ம இப்போ 1 போட்டாச்சு, இனி 8 பூ வரும். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். 9 பூ நம்ம போட்டு முடித்தாச்சு. இப்போ இனி நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கிடலாம். இனி இதில் 2 பாசி போட்டுருங்க. இந்த ஒயரில் 2 பாசி இந்த ரோஸ் கலர் போட்டுடலாம். ரோஸ் கலர் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த லைன் இப்போ முடிஞ்சிடும். ரோஸ் கலர் போட்டு முடிச்சிடலாம். இந்த பக்கத்தில் இருக்க பாசியில் அந்த டொயினை எடுத்து இந்த குறுக்க விட்டு இப்படி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ இந்த லைன் நமக்கு முடிஞ்சாச்சு. இனி அடுத்தது போடும்போது இதில் 2 பாசி ரோஸ் கலரும் எப்பவும் போடுவது மாதிரியே போட்டுட்டு ஒரு பாசி இந்த எழுத்துக்கான பாசி போடுங்க. பாருங்கள், 2 ரோஸும் ஒரு வயலட்டும் போட்டாச்சு. இனி எல்லாமே 2 பாசி இந்த வயலட் கலர் தான் போட போகிறோம். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். பாருங்கள், 2 பாசியாக 9 பூ போட்டு முடிச்சாச்சு. நம்ம இப்போ திருப்பி வச்சுக்கிடலாம். திருப்பி வச்சுட்டு எப்பவும் போல் இதில் ஒரு 2 ரோஸ் கலர் பாசி போட்டுருங்க. 2 பாசி போட்டாச்சு. இந்த லைனும் நம்ம முடிச்சாச்சு. இந்த டொயினில் போடணும் 2 ரோஸும் ஒரு வயலட்டும். பாருங்கள், அடுத்த லைன் ஆரம்பிச்சிருக்கோம். 2 ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டிருக்கோம். பாருங்கள், இதே மாதிரி போட்டு பக்கத்து பாசிலையும் நம்ம கொடுத்து எடுத்தாச்சு. இனி இதில் வரக்கூடியது எல்லாமே ரோஸ் கலர் பாசி தான் வரும். இந்த ரோஸ் கலர் பாசி தான் வரப்போகுது. ஏன்னா நமக்கு இது வந்து மேலேருந்து வரக்கூடிய கோடு. இனி எல் வந்து இப்படி தான் கொண்டு போகணும். அதனால நம்ம இந்த பக்கத்தில் தான் இனி நம்ம வயலட் கலர் போடணும். இங்கே எல்லாமே ரோஸ் கலர் பாசி தான். 2 பாசியாக போட்டு ஒரு 7 பூ போட்டு எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு பிறகு 8வது பூவில் நம்ம அங்கே வந்து பார்க்கலாம். 7 பூ போட்டுருங்க. எல்லாமே ரோஸ் கலர் தான், அதாவது உள் கலர். ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 7 பூ போட்டு முடித்தாச்சு. இனி அடுத்தது போடும்போது ஒரு ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம இந்த பாசிக்களோடு இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துடலாம். எடுத்துட்டு இனி நம்ம 2 பாசி வயலட் கலர் தான் போடணும். இது நம்ம எல்லுக்கு அந்த குறுக்க கோடு வரும்ல, அந்த இது போட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம.
பாருங்கள் போட்டாச்சு. இனி இதில் பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துட்டு நம்ம திருப்பிக்கிடலாம். போட்டாச்சு. போட்டுட்டு திருப்பிட்டு 2 ரோஸ் கலர் பாசி போட்டு இந்த லைனை முடிச்சிருங்க. பாருங்கள், நம்ம 2 பாசி போட்டு இந்த லைனையும் நம்ம முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இனி அடுத்தது போடும்போது 2 பாசி ரோஸ் கலரும் 1 பாசி வயலட் கலரும் போடணும். போட்டுட்டு வாங்க. பாருங்கள், போட்டுட்டு பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்துட்டேன். இனி இதில் வந்து இந்த டொயினில் 2மே வயலட் கலர் தான் போடணும். நமக்கு இந்த பக்கமாக இதில் கோடு வரும். அதனால் 2 பாசி இந்த வயலட் கலரில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம 2வது போட்ட பாசியில் இன்னொரு சைடு டொயினை இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு இனி பக்கத்து பாசியில் கோர்த்துட்டு எல்லாமே இனி ரோஸ் கலர் பாசி தான் போட போகிறோம். பாருங்கள், இதில் நமக்கு இந்த லைனும் வந்தாச்சு. இனி எல்லாமே ரோஸ் கலர் தான் போட்டுட்டு அடுத்தால திரும்பி வரும்போது இந்த இடத்துல வரும்போது ஒரு ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட வேண்டியிருக்கும். இந்த லைனில் பாருங்கள், நம்ம இதில் எப்படி வரும்போது ஒரு ரோஸும் ஒரு வயலட்டும், அதே மாதிரி இந்த பக்கத்தில் வரும்போது இனி ஒரு ரோஸும் ஒரு வயலட்டும் போட்டுட்டு அதுக்கு பிறகு 2 வயலட் கலர் போட வேண்டியிருக்கும். அப்போ நமக்கு இதுலேயும் ஒரு வயலட் கலர் பூ வந்துடும். அடுத்தது போடும்போது 2 பாசி ரோஸ் கலர் பாசி போட்டு முடிச்சுருங்க. அடுத்த லைன் போகும்போது 2 ரோஸ் கலர் பாசி 1 வயலட் கலர் பாசி போட்டு ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இப்போ நம்ம இந்த லைன் போட்ட மாதிரி 2 பாசி அந்த வயலட் கலர்லேயே போடணும். பிறகு எல்லாமே ரோஸ் கலரில் போடணும். இதே மாதிரி ஒரு 3 லைன் போட்டு எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம், இன்னும் 2 லைன் வரும். இனி ஒன்று இப்படி போயிட்டு இந்த பக்கமாக வந்து பிறகு இந்த பக்கமாகவும் போகணும். இந்த பக்கத்தில் வந்து முடியும். இப்போ நம்ம 1 போட்டிருக்கோம். நமக்கு மொத்தம் வந்து இப்போ 3 இருக்குது, இன்னும் 2 வரணும். அப்போ 5 பாசி இந்த சைடில் இருந்து வர்றது மாதிரி நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இன்னும் போட்டுட்டு வாங்க. நம்ம போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த லைனில் இதில் வரும்போது பார்க்கலாம். சரியா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம இந்த 2 லைனும் முதல்ல போட்டு வச்சுருந்தோம். இப்போ 3 லைன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு எதில் வந்து நம்ம முடிச்சிருக்கோம், இதில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ திருப்பி வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஒரு பூ போட்டதுமே அந்த டொயின் முடிஞ்சு போச்சு. இப்போது இன்னொரு டொயின் ஜாயின் பண்ணி இந்த ஒரு பூவையும் போட்டு வச்சுருக்கேன். அதுக்காக தான் அந்த ஒரு பூவையும் போட்டிருக்கேன். இப்போ நான் இப்படி திருப்பி வச்சுட்டு போட போகிறேன். இப்படி திருப்பி வச்சு தான் போட்டேன். இந்த பூவை உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ காமிச்சிருக்கேன். பாருங்கள், நம்ம முதல்ல இந்த 2 பூ இருந்துச்சு, இப்போ இந்த 3 பூவும் போட்டிருக்கோம். சரியா? இப்போ இந்த 2 பூவும் 4வது லைனில் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது நம்ம இப்போ போட்ட பிறகு 4வது லைன் மொத்தமாக 1 2 3 4 5 6வது லைனில் தான் நமக்கு இப்போது இதில் ஒரு டிசைன் வரப்போகுது. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம 2 பூ போட்டு வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 5 பூ போட்டு வந்துருங்க. இதே மாதிரியே 2 பாசி ரோஸ் கலரில் போட்டு அங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 2 பூவுக்கு பிறகு நம்ம 6 பூ போட்டிருக்கோம். நான் 5 போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 6 பூவும் போட்டுட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம இந்த வயலட் கலர் போடணும். இப்போ நமக்கு மொத்தமாக 2 4 6 8 பாசி இருக்குது. 8 பூ இருக்குது. நமக்கு இது வந்து பார்டர் தான், அதனால் இதை கணக்கு பண்ண வேண்டாம். இதில் எல்லாமே ரோஸ் தான் வந்திருக்கு. இதை கணக்கு பண்ணிக்கிடுங்க. அப்போது இதில் 7 இருக்குது. இன்னும் 2 பூ போடணும். 2மே வயலட் கலரில் தான் போடணும். அப்போ 9 பூ வந்துடும். 9 பூ தான் நமக்கு எழுத்துக்கு வரக்கூடியது. இன்னும் இதில் 2 பாசி வயலட் கலர் போட்டுடலாம். 2 பாசி வயலட் கலர் போட்டுட்டு 2வது பாசியில் நம்ம குறுக்க விட்டு எடுத்துடலாம். பக்கத்தில் அந்த அடுத்த டொயினை இதே மாதிரி இன்னொரு பூவும் போட்டுருங்க. பாருங்கள், இதே மாதிரி இன்னொரு பூவும் இதே மாதிரி போட்டுடலாம். 2 பாசி வயலட் கலர் வச்சு பாருங்கள். நம்ம இப்போ 2 பாசி, அதாவது இது ஒரு பூ இது ஒரு பூ போட்டாச்சு. இனி நம்ம திருப்பி வச்சு 2 ரோஸ் போட்டு இந்த லைனையும் முடிச்சிடலாம். பாருங்கள், இந்த லைனை முடிச்சாச்சு. 2 பாசி போட்டு இனி அடுத்தது 2 ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் போட்டுடலாம். பாருங்கள், அடுத்த லைன் ஆரம்பித்தாச்சு. 2 ரோஸும் ஒரு வயலட்டும் போட்டிருக்கோம்.
இனி இதே மாதிரி அடுத்தது 2 பூ போடணும். ஒரு ரோஸும் ஒரு வயலட்டும், ஒரு ரோஸும் ஒரு வயலட்டும் போட்டுட்டா நமக்கு எல் முடிஞ்சிரும். அதுக்கு பிறகு எல்லாமே ரோஸ் கலர் தான் போடணும். 2 பூ போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல் வந்து இதோட முடியுது. நம்ம இனி எல்லாமே ரோஸ் கலர் பாசி போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. இனி நம்ம இதை திருப்பி வச்சு இதில் 2 பாசி போட்டுட்டு இந்த லைனையும் முடிச்சிடலாம். இனி சி போடுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விரல் வலி கலைகள் தொடரட்டும்.